10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Yes friends, so last video part 9 chemical properties of aldehyde and ketone பார்த்துட்டு இருந்தோம். அதில் aldehyde and ketones react with ammonia and its derivatives அப்படின்னு சொல்லிட்டு அந்த derivatives அம்மோனியாவுடைய derivatives ஹைட்ரஜன், ஹைட்ராக்சில் செமிகார்பசைட், ஃபினைல் ஹைட்ரசோன், சரிங்களா, 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன், சரிங்களா. இது கூடலாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா. அதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல முடியல. 2 ரியாக்ஷன்ஸ் லாஸ்ட்டாக எழுதின ரியாக்ஷன் வித் அம்மோனியா அண்ட் ரியாக்ஷன் வித் அல்கைல் அமீன்ஸ். ஸோ அந்த விட்டு போன ரியாக்ஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, கண்டினியூஷன், சரிங்களா. ரியாக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ரியாக்ட் வித் அம்மோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அந்த ரியாக்ஷனுடைய கண்டினியூஷன். 6th ரியாக்ஷன் reaction with ammonia. அப்போ aldehyde and ketones how can react with ammonia அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மால்டிஹைட். ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் நம்பர் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் நம்பர் ஆஃப் கீட்டோன்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு சில ஆல்டிஹைட்ஸ் எடுத்து அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். எல்லா ஆல்டிஹைட் கீட்டோனுக்கும் சேம் ப்ராடக்ட் கிடைக்காது, சரிங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சில காமன் மட்டும் எழுதியிருக்கும். சில சம் ஆஃப் த ஆல்டிஹைட் கிவ்ஸ் அடிஷன் ப்ராடக்ட், சம் ஆஃப் த ஆல்டிஹைட் கிவ்ஸ் எலிமினேஷன் அடிஷன் அண்ட் எலிமினேஷன் ப்ராடக்ட், சரிங்களா. கீட்டோன்ஸ் அதே போல் சம் ஆஃப் த கீட்டோன்ஸ் அண்ட் ஆல் கிவ்ஸ் எலிமினேஷன் அண்ட் அடிஷன் ப்ராடக்ட், சரிங்களா. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட், சரிங்களா. இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸை மாறி கொடுக்கும். ஸோ அது மட்டும் நம்ம இப்போ ரைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா. ஏ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் வித் அம்மோனியா. ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் வித் அம்மோனியா. ஸோ ஃபார்மால்டிஹைட் அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மால்டிஹைட் அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அம்மோனியா ஃபார்மால்டிஹைட் HCHO, அம்மோனியா NH3, CH2 6 times N4, CH2 6 times N4 அப்படின்னா அது என்ன நேம் சொல்லுவீங்க? CH2 6 times N4, சரிங்களா. CH2 6 times N4 அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட் சொல்லுவீங்க? ஹெக்ஸா மித்திலீன் டெட்ராமீன். ஏன் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுருந்தேன்னா, ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரொனன்ஷியேட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தேன். CH2 6 times N4. 6 means ஹெக்ஸா, CH2 means மெத்திலீன், CH2 means மெத்திலீன். ஸோ மெத்திலீன் அப்படிங்கிறது ஒரு குரூப் தான், சரிங்களா. அதுவே பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிறது எத்திலீன், அது ஒரு தனி காம்பவுண்ட், செப்பரேட் காம்பவுண்ட், சரிங்களா. அல்கீன் சீரீஸ்லேயே ஃபஸ்ட்டு வரக்கூடிய சிம்பிள் அல்கீன் எத்திலீன். பட் அதே மாதிரி சிங்கிள் கார்பன் இருக்கக்கூடிய அல்கீன் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா. அதுக்கு பதிலாக மெத்திலீன் நேம் சொல்லலாம். CH4 மீத்தேன், CH3 மெத்தில், CH2 மெத்திலீன், சரிங்களா. அப்போ ஹெக்ஸா மெத்திலீன் டெட்ரா அமீன் பிகாஸ் இட் இஸ் எ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா, சரிங்களா. இட் இஸ் எ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா. ஹெக்ஸா மெத்திலீன்
tetraamine, it is a complex structure. சரிங்களா? hexamethylene tetramine also called urotropin. யூரோட்ரோபின்லேயே நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூரின் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? யூரோட்ரோபின். அப்போ யூரோட்ரோபின் யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, யூரோட்ரோபின் யூஸ்டு ஆஸ் எ மெடிசன் டு ட்ரீட்மெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். சரிங்களா? யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், அந்த இன்ஃபெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெடிசன்ஸ் யூஸ் ஆகுது. சரிங்களா? hexamethylene tetramine, it also called urotropin, it is used as a urinary infection. சரிங்களா? ட்ரீட்மெண்ட் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். சரியா? எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ஆன்டிசெப்டிக். சரிங்களா? hexamethylene tetramine used as a urinary antiseptic. ஓகேங்களா? then one more application, nitration of urotropin. so urotropin நம்ம nitration பண்றோம். nitration means using nitrating mixture, concentrated sulfuric acid and concentrated nitric acid. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம nitration of urotropin under controlled condition gives an explosive RDX. nitration of urotropin under controlled condition gives explosive RDX. RDX means research and development explosive. First letter R, இதில் first letter D and first explosive அப்படிங்கிற வார்த்தையை இண்டிகேட் பண்ணுறதுக்காக X. ஓகேங்களா? ஸோ அப்போ RDX இதுவாக நம்ம ஒரு ஃபிலிமில் கூட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ எக்ஸ்ப்ளோசிவ் RDX, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் RDX அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோனைட் ஆர் சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமின். சைக்ளோட்ரைமெத்திலின் ட்ரைநைட்ரமின், திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் சைக்ளோனைட், சிம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? அப்போ சைக்ளோனைட் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட். ஓகேங்களா? இப்போ யூரோட்ரோபினோட இம்பார்ட்டன்ட் என்னங்க? யூரினரி ஆன்டிசெப்டிக்ஸ். ஹவு இட் கேன் ப்ரிப்பேர்டு? ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் வித் அமோனியா டு கிவ் hexamethylene tetramine யூரோட்ரோபின். சரிங்களா? ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பென்சின் ரிங் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? பென்சின் ரிங் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் உள்ள டபுள் பாண்ட்ஸ் எதுவும் வேணாம். ஜஸ்ட் சைக்ளோஹெக்சேன் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிக்கிட்டு, ஸோ சைக்ளோஹெக்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 6 கார்னர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 கார்னர்ஸ் ஆல்டர்னேட்டிவாக 3 கார்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ரைட் பண்ணுங்கள். 3 கார்னர்ஸில் CH2 ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் ஸ்ட்ரக்சருடைய சென்டரில் 1 நைட்ரஜன். சரிங்களா? பிகாஸ் 3 நைட்ரஜன் ஆக்குப்பை இன் சைக்ளிக் ரிங். சரிங்களா? 1 கார்பன் சென்டர் பொசிஷனில் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன் பாண்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நைட்ரஜனை கனெக்ட் பண்ணுற ஏஜென்ட்டாக CH2 நினச்சிக்கங்க. ஓகேங்களா? நைட்ரஜன் பாண்டை கனெக்ட் பண்ணுற ஏஜென்ட்டாக CH2 நினச்சிங்க. ஆல்ரெடி 3 CH2 ரிங்கில் இருக்குங்க. ரிமைனிங் 3 CH2 ரிங்குக்கு உள்ள நைட்ரஜன் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட்டாக நினச்சிக்கங்க. ஸோ அப்போ NCH2N NCH2N. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபின். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபின். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட் ஆன்சருக்காக 2 மார்க் 3 மார்க் ஸ்ட்ரக்சர் 1 மார்க், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரக்சரை 1 முறைக்கு 2 முறை என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரக்சரை 1 முறைக்கு 2 முறை ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணி பார்க்காதீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்கள்.
3 கார்னர்ஸில் நைட்ரஜன் ரைட் பண்ணுங்கள், 3 கார்னர்ஸில் CH2 ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? மறுபடியும் சென்ட்ரலில் ஒரு நைட்ரஜன், மறுபடியும் ரிமைனிங் 3 மெத்திலின் குரூப்பை நைட்ரஜன் கனெக்டராக ஆட் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோபின் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா acetaldehyde react with ammonia. Acetaldehyde react with ammonia. CH3 CHO plus NH3. சரியா? One hydrogen from ammonia goes to oxygen in acetaldehyde. அப்போ OH ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? Then remaining NH2 goes to carbonyl carbon. Then remaining NH2 goes to carbonyl carbon to form OH NH2 ஜாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நேம் சொல்லணும் அப்படின்னா, எத்தில் ஹைட்ராக்சில் அமீன். எத்தில் ஹைட்ராக்சில் அமீன் அப்படின்னு சொல்லலாம். எத்தில் ஹைட்ராக்சில் அமீன் இல்லைன்னா 1 ஹைட்ராக்சி எத்தன் அமீன். 1 ஹைட்ராக்சி. சரிங்களா? 1 ஹைட்ராக்சி. ஏன்னா ஃபஸ்ட்டு நைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த கார்பனில் OH அட்டாச்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன் 1 ஹைட்ராக்சி எத்தனமீன் ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அடிஷன் காம்பவுண்ட். தென் எலிமினேஷன். எலிமினேஷன் என்னங்க? வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது. OH ஃப்ரம் அல்கைல் குரூப், OH ஃப்ரம் அல்கைல் குரூப் அண்ட் H ஃப்ரம் அமினோ குரூப். OH ஃப்ரம் அல்கைல் குரூப், H ஃப்ரம் அமினோ குரூப் டு ஃபார்ம் வாட்டர் மாலிக்யூல். அப்போ என்ன ஆகுதுங்க? CH3 CH NHன்னு ஃபார்ம் ஆகும். கார்பனின் வேலன்சி 4 அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்க? டபுள் பாண்ட் வரதுக்காக ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க. இல்லைனா நைட்ரஜன் வேலன்சி 3 இல்லையா? அப்போ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 1 நைட்ரஜன் அண்ட் ஒரு அல்கைல் தான் நைட்ரஜன் அட்டாச்சாக இருக்குது. ஸோ 2 வேலன்சி தான் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு பாண்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் ஆக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜனுடைய வேலன்சியும் கார்பனுடைய வேலன்சியும் பேலன்ஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்டிமீன். திஸ் இஸ் ஆல்டிமீன். சரிங்களா? இதுவே அரோமேட்டிக் ஆல்டிகைடாக இருந்தால் கிடைக்கிறது ஆல்டிமீன் டைப் ஆஃப் காம்பவுண்ட் தான். ஆனால் அதுக்கு நேம் என்னங்க? ஷிப்ஸ் பேஸ். என்னங்க? ஷிப்ஸ் பேஸ். சரிங்களா? அது அரோமேட்டிக் ஆல்டிகைட் செப்பரேட்டாக தனியாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். The next reaction, acetone react with amine. Acetone react with ammonia. Sorry, acetone react with ammonia. அப்போ acetone அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த சேம் வே ஹைட்ரஜன் கோஸ் டு ஆக்சிஜன், ரிமைனிங் NH2 கோஸ் டு கார்பன். அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது அசிட்டோன் அம்மோனியா. பிகாஸ் அம்மோனியா மாலிக்யூல் வந்து போய் ஆட் ஆகிருக்குது இல்லைங்களா அசிட்டோனில், அதனால் அசிட்டோன் அம்மோனியா. சரிங்களா? அசிட்டோன் அம்மோனியாவில் நமக்கு வந்து இந்த அசிட்டால்டிஹைட் அம்மோனியா ஆல்டிமினை தந்த மாதிரி இது ஒரு காம்பவுண்டை தருமானா அது மாதிரி தராது. பிகாஸ் this acetone ammonia react with one more mole of acetone. This acetone ammonia react with one more mole of acetone to give diacetonamine because using 2 acetone molecule. சரிங்களா? 2 acetone molecule நம்ம யூஸ் பண்ணதுனால diacetone. சரிங்களா? அமினோ குரூப் இருக்கிறதுனால diacetonamine. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்க? ஒன் மோர் மாலிக்யூல் அசிட்டோன் யூஸ் பண்ணும்போது அசிட்டோனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா கார்பன் ஃப்ரம் 1 மெத்தில் குரூப், ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஃப்ரம் 1 மெத்தில் குரூப், ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஃப்ரம் 1 மெத்தில் குரூப் கம்பைன் வித் ஹைட்ராக்சி குரூப் ஃப்ரம் acetone ammonia to form water molecule. Then CH2 CO CH3 goes to this carbon. அப்போ என்ன ஆகுதுங்க? CH3 C CH3 CH2 CO CH3 NH2. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க? டைஅசிட்டோன் அமீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? டைஅசிட்டோன் அமீன் ஃபார்ம் ஆகுது. நேம் டைஅசிட்டோன் அமீன் ஆர் கீட்டோனிக் அமீன் ஆர் காம்ப்ளெக்ஸ் அமீன். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அசிட்டால்டிஹைட் அண்ட் அசிட்டோனுக்குள்ளே டிஃப்ரென்ஸாகவும் சொல்லலாம். பிகாஸ் அசிட்டால்டிஹைட் react with ammonia to give aldimine, but acetone react with ammonia to give ketonic amine. சரிங்களா? this is complex compound, complex amine அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த காம்பவுண்டோட ஐயூபேக் நேம் ஒன்ஸ் சொல்கிறேன் பார்த்துங்க.
நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனில் தான். அதனால் இந்த சைடு இந்த நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 4th பொசிஷனில் அமினோ இருக்குது. தென் ஒன் மோர் மெத்தில் குரூப் இருக்குது. சரிங்களா? அப்போ 4 அமினோ 4 மெத்தில் 4 அமினோ 4 மெத்தில் பென்டேன் 2 ஓன் 4 அமினோ 4 மெத்தில் 4 அமினோ 4 மெத்தில் பென்டன் 2 ஓன். ஓகேங்களா? ஸோ அப்போ அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் வித் அமோனியா டு கிவ் ஆல்டிமின். அசிட்டோன் ரியாக்ட் வித் அமோனியா டு கிவ் கீட்டோனிக் அமீன். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் அமீன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட் இப்போ பார்த்தோம். அரோமேட்டிக் ஆல்டிஹைட் பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் அமோனியா. பென்சால்டிஹைட் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இதுவும் கண்டென்சேஷன் ப்ராடக்டை தான் தருது. திஸ் இஸ் எ கண்டென்சேஷன் ப்ராடக்ட். அப்போ பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் அமோனியா டு ஃபார்ம் ஹைட்ரோபென்சமைடு. டு ஃபார்ம் ஹைட்ரோபென்சமைடு. ஹைட்ரோபென்சமைடுடைய மாலிகுலர் ஃபார்முலா, திஸ் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா C21H18N2. சரிங்களா? ஸோ எப்படி பாருங்கள், 3 moles ஆஃப் பென்சால்டிஹைட் எடுத்துக்கிட்டு அதில் 2 moles ஆஃப் அமோனியா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அமோனியாவில் இருக்கக்கூடிய 2 moles அமோனியா அப்படின்னா 6 ஹைட்ரஜன் இருக்கும். 6 ஹைட்ரஜன் 3 moles பென்சால்டிஹைட் இருக்கக்கூடிய 3 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி 6 ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 3 ஆக்சிஜன் டு ஃபார்ம் 3 molecules ஆஃப் வாட்டர். அப்போ மாலிகுல் வாட்டர் என்ன ஆகிடுதுங்க, ரிமூவ் ஆகிடுது. 3H2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடுது. நமக்கு கிடைக்கிறது என்னங்க, ஹைட்ரோபென்சமைடு. சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஒரே இடத்துல கம்பைனாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால ரியாக்ஷன் வித் அம்மோனியா சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? தென் 7th ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அல்கைல் அமீன். ரியாக்ஷன் வித் அல்கைல் அமீன். ரியாக்ஷன் வித் அல்கைல் அமீன். அரைல் அமீன் இருக்குது. அரைல் அமீன் அப்படின்னா அது ஸ்பெஷல் ரியாக்ஷன். நம்ம அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். அரோமேட்டிக் ஆல்டிஹைட் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இது மட்டும் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்கட்டுமே, அதாவது ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறனால கொடுத்தோம். ஏன்னா அம்மோனியாவோட ரியாக்ஷன் அப்படின்னா இதெல்லாமே கம்பைனாக வந்துடும், அதுக்காக நம்ம கொடுத்தது. பட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் பென்சால்டிஹைடினுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ அலிஃபேட்டிக் அமீனை வச்சு அல்கைல் அமீனை வச்சு ஆல்டிஹைடோட ரியாக்ஷன்ஸை பார்க்குறோம். ஸோ அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் வித் மெத்திலமீன். அசிட்டால்டிஹைட் ரியாக்ட் வித் மெத்திலமீன் டு ஃபார்ம் அடிஷன் ப்ராடக்ட். டு ஃபார்ம் அடிஷன் ப்ராடக்ட். இந்த அடிஷன் ப்ராடக்டில் அமினோ குரூப்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் அல்கைல் குரூப்லேருந்து ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பும் ரிமூவ் ஆகி நமக்கு ஆல்டிமினை தருது. இந்த சேம் வே அம்மோனியா டெரிவேட்டிவ்ஸ் தானே, அல்கைல் அமீன் அப்படிங்கிறதும் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா தானே, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் NH அப்படின்னு வருது. ஸோ ஹெச்சுக்கு பதிலாக என்ன இருக்குதுங்க, மெத்தில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ ஆல்டிமின். ஓகேங்களா? இதுவும் ஆல்டிமின் தான். அப்போ ஆல்டிஹைட் ரியாக்ட் வித் அல்கைல் அமீன் டு ஃபார்ம் ஆல்டிமின் டைப் ஆஃப் காம்பவுண்ட். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகக்கூடியது தான். பட் ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ப்ராடக்ட் தரும், கீட்டோன் ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ப்ராடக்ட் தரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ aldehyde and ketone both oxidizes to give carboxylic acid. Ketone and aldehyde oxidizes to give carboxylic acid. அப்போ aldehyde எந்த மாதிரியான carboxylic acid தருது, ketone எந்த மாதிரியான carboxylic acid தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி aldehyde வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. சரிங்களா? aldehyde ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆல்டிஹைடு வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்காக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா CHO. சரிங்களா? ஆக்சிடென்ட் யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, RC டபுள் பாண்ட் OH. திஸ் ஹைட்ரஜன் கன்வெர்டட் இன்டு OH. சரிங்க, சென்டென்ஸில் பாருங்கள், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மே பி ஸ்ட்ராங் லைக் HNO3, K2Cr2O7, KMnO4. இதெல்லாமே strong oxidizing agent. ஓகேங்களா? Then if you are using mild oxidizing agent like bromine water, Tollens reagent, filling solution, Benedict solution, these are all mild oxidizing agent. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு aldehyde and ketone converted into
ஆசிட். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. The reaction for this oxidation is the process hydrogen atom on the carbonyl carbon. Hydrogen atom on the carbonyl carbon can be converted into OH without involving the cleavage of any other bond. சரிங்களா? எந்த பாண்டும் cleavage ஆகாம ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகுதுங்க, ஹைட்ரஜன் கார்பன் பாண்ட் மட்டும் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் கன்வெர்டட் இன்டு OH. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் அசிட்டால்டிகைட் என்ன ஆகுதுங்க, ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் இட் செல்ஃப். சரிங்களா? அதே சமயத்தில் அது என்ன ஆகுதுங்க, அசிட்டால்டிகைடு ஆக்சிடைஸ் ஆகுது. இது எதுக்காக ஆக்சிடைஸ் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பின்னாடி வரக்கூடிய டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைடில் வரத்துக்காக ஆக்சிடைஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னா ஆஸ் எ ரிசல்ட் அசிட்டால்டிகைட், அதாவது ஆஸ் எ ரிசல்ட் ஆல்டிகைட் ஆக்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ஆக்சிடைஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிகைட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆல்டிகைட் என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் பண்ணுது. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஆல்டிகைட் என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் பண்ணுது. அதனால் ஃபைனலாக என்ன சொல்கிறேங்க, ஆஸ் எ ரிசல்ட் ஆல்டிகைட் ஆக்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ஆக்சிடைஸ் இட் செல்ஃப், தனக்குத்தானே ஆக்சிடைஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட். ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணுது. அதே சமயத்தில் ஆல்டிகைட் அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதனால் ஃபைனலாக என்ன சொல்கிறேங்க, ஆல்டிகைட் ஆக்ட் ஆஸ் எ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதே சமயத்தில் தனக்கு தானே ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? சாரி, ஆக்சிடைஸ் ஆகுது. ஆல்டிகைட் ஆக்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட், ஆல்டிகைட் ஆக்ட் ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட், அதே சமயத்தில் தனக்கு தானே என்ன ஆகுதுங்க, ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ் இண்டிகேட் பண்ணுது. அப்போ இது தனக்குத்தானே ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா, சரியா, ஆக்சிடைஸ் இட் செல்ஃப் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம்ல. இந்த ஒரு தாட்டை வச்சுக்கிட்டு நாம் டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட்ஸ், ஆல்டிகைடுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்க இங்கேயே பார்த்துறோம். சரிங்களா? ஏன்னா ஆல்டிகைட் இங்கே என்ன ஆக போகுதுங்க, ஆக்சிடைஸ் ஆக போகுது, வேறு ஒரு காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ண போகுது. அப்படின்னா இது ஆல்டிகைட் தானா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். அப்போ டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சில்வர் மிரர் டெஸ்ட். சில்வர் மிரர் டெஸ்ட், ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட். சில்வர் மிரர் மீன்ஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? டாலரன்ஸ் ரியேஜென்ட், டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட், ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட், பெனிடிக் சொல்யூஷன் டெஸ்ட், ஷிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். ஓகேங்களா? இது 4 டெஸ்ட்டுமே டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்துடும். அப்போ இந்த 4 சொல்யூஷனையுமே ஆல்டிகைட் என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் பண்ணுது. சரிங்களா? for tolerance reagent, Felix solution, Benedict solution, Schiff's reagent, these are all reduce ஆல்டிகைட். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் ஆல்டிகைட் ரெடியூஸ் பண்ணுதுன்னா ஆல்டிகைட் என்ன ஆகுதுங்க, ஆக்சிடைஸ் ஆகுதுங்களா? ஸோ அதனால் இந்த ஹெட்டிங் கீழே நம்ம பார்த்துறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட், ரிடக்ஷன் ஆஃப் டாலரன்ஸ் ரியேஜென்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னங்க, சில்வர் மிரர் டெஸ்ட். அப்போ டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்னன்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ டாலரன்ஸ் ரியேஜென்ட் மீன்ஸ் மிக்சர் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சில்வர் நைட்ரேட். மிக்சர் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சில்வர் நைட்ரேட். இதை நம்ம கம்பைனாக சொல்லணும் அப்படின்னா அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட், அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட், அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட், ஜஸ்ட் அமோனியா ப்ளஸ் சில்வர் நைட்ரேட். ஸோ அமோனியாவாக இருக்காது, நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி அமோனியம் ஹைட்ராக்சைடாக கொண்டு வரதுனால அமோனியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் சில்வர் நைட்ரேட். இந்த ரியேஜன் ரெண்டு கம்பைனான அந்த ரியேஜனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன வருதுங்க, AgNO3 + 2NH4OH. ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த சில்வர் ஆக்சைடு எக்ஸ்ட்ரா அமோனியா மாலிகுல் அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஏற்கனவே நாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்துறதுனால என்ன நேம் சொல்லலாங்க, டை அமைன். ஓகேங்களா?
diamine silver 1 hydroxide, diamine silver 1 hydroxide, because cationic complex இல்லைங்களா, cationic complex அப்படிங்கறனால சென்ட்ரல் மெட்டலோட நேம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்ல, அதனால diamine silver 1 hydroxide காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய சில்வர் பிளஸ் அயான சில்வரா ரெடியூஸ் பண்ணுது அசிட்டால்டிகைட். சரிங்களா, அப்போ சில்வர் அயான் ஃப்ரம் திஸ் காம்ப்ளெக்ஸ், சில்வர் அயான் ஃப்ரம் திஸ் காம்ப்ளெக்ஸ் ரெடியூஸ்டு டு சில்வர். ஓகேங்களா, சில்வர் அயான் ஃப்ரம் திஸ் காம்ப்ளெக்ஸ் ரெடியூஸ்டு டு சில்வர். அப்போ அசிட்டால்டிகைடை இந்த காம்பவுண்டோட கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சில்வர் மிரர் கிடைக்குது. சில்வர் மிரர் மீன்ஸ் என்னங்க, நம்ம சும்மா பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சில இதெல்லாம் சாம்பல் கலரில் மின்னும் ஒரு சிலது. இப்போ பிளாட்டினமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, லஸ்ட்ரஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில்வராக எடுத்துக்கும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிட்டு டெஸ்ட் டியூப்பில் நம்ம அதில் அந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை, டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது ஒரு கிளியர் சொல்யூஷன், அந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் 1 ட்ராப் விட்டு சில்வர் அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிட்டு டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 ml or 10 ml எடுத்துக்கிட்டு அசிட்டால்டிகைடை நம்ம டெஸ்ட் டியூப்பில் விட்டுட்டு அதில் வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணோம் அப்படின்னா வார்ம்டு வித் வாட்டர் பாத். சரிங்களா, ஹீட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் சர்டன் டைம்ஸில் என்ன ஆகுங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த டெஸ்ட் டியூபை சுற்றி உங்களுக்கு ஒரு பலன்னு ஒரு மாதிரி மின்னும். சரிங்களா, அதுதான் நம்ம சில்வர் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல சில்வர் என்னவா மாறி இருக்குங்க, சில்வர் அயான் சில்வராக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சில்வர் டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்டை ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் தருமா அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் போத் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் தரும். சரிங்களா, கீட்டோன்ஸ் தராது. சரிங்களா, போத் ஆல்டிஹைட் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட், அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஓகேங்களா, நீங்கள் டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் கேட்டால் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க, டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் ஃபில்லிங் சொல்யூஷன். ஃபில்லிங் சொல்யூஷன், வாட் இஸ் ஃபில்லிங் சொல்யூஷன்? ஃபில்லிங் சொல்யூஷன் மிக்சர் ஆஃப் ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் பி. சரிங்களா, அப்போ ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ அப்படின்னா என்னென்னா அக்வாஸ் காப்பர் சல்ஃபேட், ஃபில்லிங் சொல்யூஷன் பி அப்படின்னா என்னென்னா ஃபில்லிங் சொல்யூஷன் பி அப்படின்னா என்னென்னா alkaline solution of sodium potassium tartarate, alkaline solution of sodium potassium tartarate, sodium potassium tartarate also called Rochelle salt, sodium potassium tartarate also called Rochelle salt. சரிங்களா, alkaline solution of sodium potassium tartarate, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, Rochelle salt அப்படின்னு சொல்கிறோம். அப்போ filling solution அப்படிங்கிறது mixture of filling solution A and filling solution B. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரியாக்ஷன் பாருங்க. ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் இல்லைங்களா, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் சொல்லிட்டு லோயர் கிளாஸில் ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். திஸ் இஸ் ஏ ப்ளூ கலர் காம்பவுண்ட். ஓகேங்களா, Cu2+ அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், குப்ரிக் அயான், அதனால் Cu2+ அயான் மட்டும் எழுதியிருக்கும். சரிங்களா, மற்றபடி இது அல்கலைன் சொல்யூஷன் அப்படிங்கனால OH- அயானை எழுதியிருக்கும். அப்போ ஆல்டிஹைட் Cu2+ ப்ளூ கலர் காம்பவுண்டு, அதனால் ப்ளூ அசிட்டேட் அசிட்டால்டிஹைட் ஆக்சிடைஸாக கன்வெர்ட் ஆக போகுது, அதனால் அசிட்டேட் அயான் போட்டிருக்கோம். CH3COO- ப்ளஸ் Cu2O, Cu2+ அயான் கன்வெர்ட் டு Cu+, Cu2+ அயான் கன்வெர்டட் இன்டு Cu+, Cu2+ அயான் ப்ளூ கலர், Cu+ அப்படின்னா ரெட் கலர். ஓகேங்களா, இப்போ Cu+னா என்ன கலருங்க, ரெட் கலர். ஓகேங்களா, அப்போ ப்ளூ கலர் Cu2+ அயான் கன்வெர்டட் இன்டு red color Cu+ ion, blue Cu2+ mean cupric, Cu2O red means cuprous. ஓகேங்களா, பிகாஸ் இங்கே Cu+ அப்படின்னா குப்ரஸ். ஆக்சிஜனுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே -2 எக்ஸப்ட் பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல -2 அப்படிங்கும்போது காப்பருக்கு +1 +1 × 2 +2 பேலன்ஸ் ஆகிடுங்க, அதனால் இது குப்ரஸ் அயான். திஸ் இஸ் ஏ குப்ரிக் அயான், குப்ரிக் அயான் ப்ளூ கலர், குப்ரஸ் அயான் ரெட் கலர். சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஒன்லி ரெடியூசஸ் டாலரன்ஸ் ரியேஜென்ட். சரிங்களா, ஃபில்லிங் சொல்யூஷன் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் என்ன பண்ணாதுங்க, ரெடியூஸ் பண்ணாது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட் எடுத்துங்க, பென்சால்டிஹைட் Ag+ அயானு Ag-ஆ ரெடியூஸ் பண்ணும், பட் பென்சால்டிஹைட்
Cu2+ அயனை Cu+ ரெடியூஸ் பண்ணுமானா பண்ணாது. ஸோ அதனால தான் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ரெடியூஸ் பண்ணோம். அதே சமயத்தில் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஃபில்லிங் சொல்யூஷன் என்ன பண்ணாதுங்க, ரெடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் பெனிடிக்ட் சொல்யூஷன். ரிடக்ஷன் ஆஃப் பெனிடிக்ட் சொல்யூஷன். அப்போ பெனிடிக்ட் சொல்யூஷன் என்னங்க, மிக்சர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அண்ட் சோடியம் சிட்ரேட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதுவும் அல்கலைன் சொல்யூஷன் தான். மிக்சர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட், சோடியம் சிட்ரேட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. தீஸ் ஆர் ஆல் மிக்சர் ஆஸ் கால்ட் பெனிடிக்ட் சொல்யூஷன். ஓகேங்களா. அப்போ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான். சரிங்களா. ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன ரியாக்ஷன் எழுதணுமோ அதே ரியாக்ஷன் தான் மேலே எழுதியிருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் Schiff's reagent test. Schiff's reagent test. Schiff's reagents means dilute solution of rosanilin hydrochloride. Rosanilin hydrochloride. Rosanilin hydrochloride means பேர்லேயே ரோஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ரெட் கலர். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சார் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சரிங்களா. அப்போ ரிடக்ஷன் மீன்ஸ் இது ரிடக்ஷன் கிடையாது, ஜஸ்ட் டெஸ்ட் தான். ஆல்டிஹைடா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான். ஸோ மீதெல்லாம் கூட ஆல்டிஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது, ஃபில்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுது, பெனிடிக்ட் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணி தனக்குத்தானே என்ன ஆகுதுங்க, ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Schiff's reagent test. அப்போ Schiff's reagent test அப்படிங்கிறது இது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் போகிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, ஜஸ்ட் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். Schiff's reagent அப்படிங்கிறது என்ன கலர்னு சொல்லியிருந்தாங்க, ரெட் கலர்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா. Schiff's reagent அப்படிங்கிறது என்னங்க, ரெட் கலர். ஓகேங்களா. அப்போ இந்த ரெட் கலராக இருக்கக்கூடிய Schiff's reagentல ஓகேவா டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் ஆல்டிஹைட் when added to Schiff's reagent. ஓகேவா. டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் aldehyde when added to Schiff's reagent. சரியா. yields its red color அப்படின்னு நம்ம புக்கில் சொல்லியிருக்குங்க. புக்கில் இருக்க சென்டென்ஸ் தான் படிக்கணுங்க. dilute solution of aldehyde when added to Schiff's reagent yields its red color. அப்படின்னு என்ன அர்த்தங்க, டைல்யூட் சொல்யூஷன் ஆல்டிஹைடுடைய டைல்யூட் சொல்யூஷனை Schiff's reagentல ஆட் பண்ணால் அதனுடைய ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய ரெட் கலரை கொடுக்குது அப்படின்னா நம்ம தான் ஆல்ரெடி ரெட் கலர் இருக்குன்னு சொல்லியிருக்கோமே, சரி அப்புறம் எப்படி திரும்ப ரெட் கலர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Schiff's reagent ரெட் கலராக இருக்கக்கூடிய Schiff's reagentல பை பாசிங் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். சரியா. பை பாசிங் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இன்டு Schiff's reagent this red color is decolorizes. சரிங்களா. சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை Schiff's reagentல பாஸ் பண்ணோம்னா ரெட் கலர் டீகலரைஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, Schiff's reagent Schiff's reagent ரெட் கலர் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடை பாஸ் பண்ணிட்டோம்னா ரெட் கலர் என்னவா மாறிடுங்க, கலர்லெஸ்ஸாக மாறிடும். திரும்ப ஆல்டிஹைடு நீங்கள் ஆட் பண்ணும்போது கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய Schiff's reagent ஆல்டிஹைடு ஆட் பண்ணோன்னே Schiff's reagent ஒரிஜினல் கலரை என்ன பண்ணுங்க, திரும்ப கொடுக்குது. அப்போனா அது ஆல்டிஹைடு தானே, ஆல்டிஹைடாக இருந்தால் மட்டும்தான் Schiff's reagent ரெட் கலரை திரும்ப கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதாங்க டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட். ஓகேங்களா. கீட்டோன் டு நாட் கிவ் திஸ் டெஸ்ட் எக்ஸப்ட் அசிட்டோன் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக அந்த டெஸ்ட்டை தரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டுக்கான ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட்டுங்க. ஆல்டிஹைடுக்கான டெஸ்ட்டை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அதர் ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம்.